தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாள் அட்டகாசமா இருக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் கடுமையா சந்திராஷ்டமம். ஆக முதற்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். குருவோடு சேர்ந்து சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் பார்ப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. ஆகவே வாரத்தின் ஆரம்பம் நல்ல விதமாகவே ஆரம்பிக்கிறது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் சேர்ந்திருப்பது இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா கரெக்டா உங்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த 2 முழு நாட்களும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமை மட்டும் யாருக்கிட்டையும் கேரண்டி கையெழுத்து போடுறது, யாருக்காகவும் போய் நான் அப்படி எப்படி தரேன் இப்படி தரேன் அடுத்தவங்க இதை நம்ம ஏத்துக்கிறது, ஒரு மாதிரியான புதிய ஆரம்பங்கள். அன்னைக்கு எதனா பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், புதுசு ஆரம்பிக்கிறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், வேலையை விடுறேன், குடும்பத்தில் இவர் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இவர் இந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன்ட்டு அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் எந்த விதமான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். தூரமா டிராவல் போறவங்க, நைட்ல டிராவல் போறவங்க, கையில சூட்கேஸ்ல பணம் நகை வச்சிருக்கிறவங்க கவனமா இருங்க. தூங்கிட்டேன், காலில் தான் வச்சிருந்தேன், மேலே தான் வச்சிருந்தேன், சூட்கேஸை காணும்ன்ற நிலைமைகள் வரும். ஆக விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் இருக்கிறது. இந்த 2 நாட்களை தவிர வேற எந்த சங்கடமும் வராதுங்க. டிராவல் அன்னைக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் போய் பார்க்க வேண்டிய ஆளை சரியா பார்க்க முடியாது. 8 மணிக்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஆளை 9 மணிக்கு தான் போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். மற்றபடி அந்த புதன் வியாழக்கிழமையை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் மனசு சாந்தியாக சந்தோஷமா தான் இருக்கும். தொழில் தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதால் இந்த 4-5 வாரங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே வேலை தொழில் அமைப்புல சங்கடங்கள் இல்லாத நல்ல வாரங்க இந்த வாரம்.